இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பற்றி சொல்லியிருப்பேன். ஜிசிடி அண்டு எல்சிஎம் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். This video is sponsored by Buymote e-shopping application. Buymote e-shopping application is the one of the online shopping platform. இந்த ஷாப்பிங் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல். ஜிசிடினா எல்சிஎம்னா என்ன? ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் டிவைசர். ஃபஸ்ட்டு ஜிசிடி இல்லைனா ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் எனக்கு பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ராக்ரஸ் செக் பார்க்குறோம். when two polynomials of same degree has to be divided, dash should be considered to fix the divided and divisor. ஹையஸ்ட் கோஎஃபிஷியண்ட்டை தான் அதோட டிகிரின்னு சொல்கிறோம். If r of x equal to 0, when f of x is divided by g of x, then g of x, f of x g of x divide பண்ணுது, r of x மீதி இல்லை அப்படின்னா அந்த g of x எப்படியா இருக்கணும்? ஜிசிடியாக தான் இருக்கணும் பாலினாமியலில். தென் இஃப் f of x equal to g of x into q of x plus r of x, இதில் r வந்து ஆடடாக இருந்துச்சுன்னா மைனஸ் rx வந்து அதில் நம்ம போடுவோம். இதே மாதிரி சப்ராக்ஷனாக இருந்தால் ப்ளஸ் rxஆக ஆட் பண்ணுவோம். Example 3.1. Find the GCD of polynomial x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறத gx(x)னும் செகண்ட் இருக்கிறத f of x-னும் எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு f of x g of x-ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்கிறது வந்து நியூமரல்ஸ் 2, இங்கே வந்து நியூமரல்ஸ் 1. ஸோ இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே போடும்போது இந்த வேல்யூ வரும். இதில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, இதெல்லாம் மைனஸில் மாறும்போது கேன்சல் ஆகி நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சரில் எல்லாத்துலேயுமே -7 காமனாக இருக்கிறதுனால -7 காமனாக எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த -7 இன்ட்டு இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏன்னா -7ங்கிறது ஜி ஆஃப் எக்ஸ்க்கான டிவைசர் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து நியூ வேல்யூ எடுக்கிறோம். இந்த ஜி ஆஃப் எக்ஸை மறுபடியும் இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இதாக இருக்கும், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வருது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை டிவைட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கிறதுனால ஒரு எக்ஸால் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் க்யூப் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸு. இப்போ இதே மாதிரி இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், ஸோ இது கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் போடும்போது 2x² வரும், இங்கே மைனஸ் போடும்போது -2x வரும். இந்த வேல்யூவை இறக்கும். மறுபடியும் 2ஆல் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து இதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறும். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது 0 கிடச்சிரும். இப்போ ஜிசிடி ஆஃப் இந்த ரெண்டு வேல்யூக்கான ஜிசிடி என்ன வேல்யூனா இதுதான் நம்மளோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.11. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் 6x³ மைனஸ் 30x² ப்ளஸ் 60x மைனஸ் 48. ரெண்டாவது வேல்யூ வந்து 3x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 21x மைனஸ் 18. இதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், இதை ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே 6 இருக்கிறதுனால 6ஐ காமனாக எடுத்துக்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே 3 இருக்கிறதுனால 3ஐ காமனாக எடுத்துக்கிறோம். இப்போது இந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நியூமரல்ஸ் வந்து x³ இருக்குது, இங்கேயும் x³ இருக்கிறதுனால 1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது x-2ன்னு கிடைக்குது. இப்போது இந்த மறுபடியும் ரிமைண்டர் கிடைக்குது. ரிமைண்டர் கிடைக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவை இந்த x-2வால் டிவைட் பண்ணுறோம். இப்போ 3க்கும் 6க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சோன்னா அது 3 தான் ஜிசிடி கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஜிசிடி என்னென்னா 3 இன்ட்டு x-2 அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையான ஜிசிடி. நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். லீஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா a³ b² எடுத்தோம். a² b³ இருந்தால் நமக்கு எல்சிஎம் வந்து a³ b³ அப்படிங்கிறது தான் எல்சிஎம். எக்ஸாம்பிள் 3.12. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் 8x⁴ y², 48x³ y⁴. 8க்கும் 48க்கும் நடுவில் எடுக்கும்போது 48 தான் வந்து எல்சிஎம்மாக கிடைக்கும்.
ஹையஸ்ட் வேல்யூ தான் எக்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஒய் பவர் 4ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 தான் நமக்கு எல்சிஎமாக கிடைக்கும். அப்போ 48 எக்ஸ் பவர் 4 ஒய் 4 வரும். 5x minus 10 5x square minus 20. 5x minus 10ங்கும்போது 5 காமனாக எழுதுவோம். அதே மாதிரி இதுலேயும் காமனாக எழுதும்போது இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதலாம். இப்போ 5ங்கிறது ரெண்டுக்கும் காமன், எக்ஸ் மைனஸ் 2வும் காமன், எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ இதை எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். மறுபடியும் இதை வந்து எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு பிரித்து எழுதுவோம். இதை எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ என்ன எழுதலான்னா எல்சிஎம் எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அந்த மாதிரி எழுதலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருந்தால் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருந்தால் எக்ஸ் மைனஸ் 3, அதாவது இந்த ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்மேட்டில் நான் இதை எழுதியிருக்கேன். பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இதை எழுதியிருக்கேன். அப்புறம் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 போட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 9. இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே வரும். எக்ஸ் மைனஸ் 3யோட ஸ்கொயரிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 கிடைக்கும். இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் minus 3 x square plus x square minus x cube plus x square minus 5x plus 3. ஃபர்ஸ்ட் இதை தான் எடுத்துக்கிறோம். இதை f of xன்னு எடுத்துக்கிறோம், இது g of xன்னு எடுத்துக்கிறோம். f of x g of xால் டிவைட் பண்ணுறோம். இங்கே x cube இருக்குது, இங்கே x பவர் 4ன்னு இருக்குது. அதனால் xால் டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது x பவர் 4 இதை xால் மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் x cube இதை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதை பண்ணும்போது 3x. ஸோ இது ரெண்டுக்கும் ப்ளஸ் மைனஸ் பார்க்கும்போது இது கேன்சல் ஆகிரும். இதை மைனஸ் பண்ணும்போது 2x க்யூபாக இருக்கும். இது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது 5x ஸ்கொயர்னு வரும். இதை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 4xன்னு வரும், மைனஸ் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒன்று 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு பேலன்ஸ் இது கிடைக்கி. இது எல்லாத்துலேயும் 3 காமனாக எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ன்னு கிடைக்குது. தென் இதோட ஜிசிஎஃப் வந்து இதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வேல்யூ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அதனால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூவை பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். அப்போ ஜிசிடி நமக்கு என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ங்கிறது தான். அடுத்தது செகண்ட் சம் x power 4 minus 1 g of x equal to x cube minus 11x square plus x minus 11 தான் இருக்குது. இப்போ இந்த வேல்யூவால் f of x g of x ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ பவர் 4 மட்டும் இருக்கிறதுனால மீதி எல்லா வேல்யூவுக்கும் நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே இந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு x பவர் 4 இருக்குது. ஸோ அதனால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. இதை ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது 11x க்யூப்னு வரும். இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் 11x வரும், மைனஸ் 1 வந்துருச்சு. இப்போ இங்கே ஃபஸ்ட் வேல்யூவில் 11 இருக்கிறதுனால 11 இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதை பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் இது கிடைக்குது. இந்த வேல்யூவில் காமனாக 120 எடுத்துகிட்டு மீதி வேல்யூ எழுதுகிறோம். இப்போ இந்த வேல்யூவை இதால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது அதாவது எக்ஸோட ஆர்டரில் எழுதுறதுக்காக 0xன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இதை டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கும் போது இது ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஜிசிடி இதுதான். நெக்ஸ்ட்டு f of x 3x power 4 6x power 4 x power 3 minus 12x square minus 24xன்னு இருந்தால் இது எல்லாத்துலேயும் 3x காமனாக இருக்குது. ஸோ அதனால் காமனாக எடுத்துக்கிறோம். அட் த சேம் g of x வந்து 4x power 4 14x cube இது எல்லாத்துலேயும் 4x காமன் 2x காமனாக இருக்குது. ஸோ அதனால் 2x காமனாக எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்கும் காமன் ஜிசிடி எடுத்தோன்னா x தான் கிடைக்கும். இப்போ இது டிவைட் பண்ணும்போது இது 2x க்யூப்னு இருக்குது, இங்கே x க்யூப்னு இருக்குது. அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு ரிமைண்டர் இது கிடைக்குது. இந்த ரிமைண்டர் எல்லாத்துலேயுமே 3 காமனாக இருக்கிறதுனால நம்ம 3 அப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் கிடைச்ச ஆன்சரை g of xலேருந்து மறுபடியும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது x cube plus 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8 அப்படிங்கிறத x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ல் டிவைட் பண்ணும்போதுக்கு இங்கே க்யூபு இங்கே ஸ்கொயர். ஸோ அதனால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிச்சு. அப்போ நமக்கு தேவையான ஜிசிடி இதுதான்.
நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு இதுலேயும் 3 காமனாக எடுத்துக்கிறாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் அட் த சேம் 6 காமனாக எடுத்துக்கிறாங்க. 3க்கும் 6க்கும் ஜிசிடி எடுத்தோம்னா 3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது, x² + 1ன்னு. இப்போ இந்த ஆன்சரை, அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸை x² + 1ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ நமக்கு தேவையான ஜிசிடி x² + 1. ஆல்ரெடி ஜிசிடி 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 3 × x² + 1. என்ன அவசரம்? Find the LCM of the given expression 4x²y 8x³ y² -9a³ b² 12a² b² c. அதாவது ஃபஸ்ட்டு 4x²y 4 பிரிக்கும்போது 2 × 2, x²y பிரிக்கும்போது x × x × y, 8 வந்து 2 × 2 × 2ன்னு வரும், x × x × xன்னு வரும், y × y. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 2³ x³ y² வரும். அடுத்து -9a³ b² போடும்போது -3 × 3, a வந்து 3 டைம்ஸ் போடுறோம், 2 வந்துடும். இது எல்லாத்துலேயும் காமன் கண்டுபிடிக்கணும். இது வந்து 4 × 3ன்னு வரும். 4 2 × 2 × 3, a வந்து a × a, b × b, c × c. இது ரெண்டுக்கும் காமன் கண்டுபிடிக்கும் போது -3², 3 வந்து ஸ்கொயர் இருக்குது, 2 வந்து ஸ்கொயர் இருக்குது, a வந்து க்யூப்பில் இருக்குது, b வந்து ஸ்கொயரில் இருக்குது, c இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 16m 16ங்கும் போது 2 × 2 × mன்னு எழுதுவோம். -12 m² n² எழுதும்போது -2 × 2 × 3, m × m, n × n, 8n²ங்கும் போது இந்த மாதிரி 2³ × n × n எழுதுகிறோம். இது எல்லாத்துக்கும் காமன் கண்டுபிடிக்கும் போது 2⁴ 3m² n²ன்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு p² - 3p + 2ன்னு போட்டோம்னா p - 2, அதாவது இப்படி கண்டுபிடிக்கோம்ல, p² - 2p - p + 2ன்னு வச்சோன்னா இந்த மாதிரி வச்சுட்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு p - 2 and p - 1 கிடைக்கும். அட் த சேம் p⁴ - 2ங்கும் போது p² + 2 p² - 2 தான் கிடைக்கும். அப்போ p² + 2 p² - 2 p - 1 p - 2 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும் உனக்கு. அடுத்தது 2x² - 5x - 3 அப்படிங்கும்போது இது எப்படி எழுதலான்னா, இது -6ல் கிடைக்கும், -5ல் கிடைக்கும். ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது, அப்போ 1 தான் வரணும். ஸோ அதனால் -6x -xன்னு எடுத்துக்கிறோம். இதிலேருந்து 2xை காமனாக எடுத்தால் x - 3, இது ரெண்டுலேயும் 1 தான் காமனாக வரும். அப்போ 2x + 1 x - 3ன்னு வருது. 4x² - இதுன்னு போடும்போது 4ஐ காமனாக எடுக்கும்போது x² - 9 வருது. இதை வந்து a² - b² போட்டோம்னா a + b a - b அப்படிங்கிற கான்செப்டில் இதை எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 2x + 1 x - 3 x + 3 4, 2x² - 3xy² எடுத்தோம்னா இது ரெண்டுலேயும் x² காமனாக எடுத்து வெளியே எடுத்துகிறோம். அதே மாதிரி இது ரெண்டுலேயும் 2³ இது க்யூப்பில் இருக்கிறதுனால 2³ காமனாக எடுக்கிறோம். இது ரெண்டுலேயும் எடுக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஆர்டரில் எழுதிட்டு கடைசி இதை எடுக்கும்போது இதே தான் கிடைக்கும், இதை எடுக்கும்போது இதே தான் கிடைக்குது. இப்போ இது மட்டும் 2x³ 2, இப்போ a³ - b³ எழுதணுன்னா a - b × a² + ab + b² எழுதுவோம். அந்த ஃபார்மேட்டில் இதை பிரித்து எழுதியிருக்கும். a²ங்கும்போது 2x² + 2x × 3y + 3y². இப்போ இந்த ஆன்சர் கிடைக்கும் அதில். இப்போ மொத்தமாக பார்க்கும்போது 8 காமன், x² காமன், 2x - 3y3, அப்புறம் இந்த டேர்ம். இதுதான் எல்சிஎம். தேங்க்யூ.